ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். நேற்று பார்த்த கிளாஸில் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைப் ஃப்ரெஞ்ச் நாட் பார்த்தோம் இல்லையா? நான் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் அப்படின்னா, இந்த மெத்தடில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம். எல்லாருக்குமே ஃப்ரெஞ்ச் நாட் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுத்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா. இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டை உள்ளேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு நம்ம எப்படி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு டேர்ன் பண்ணி நம்ம எடுப்போமோ, இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஈஸியாக லாங் ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இது ஃப்ரெஞ்ச் நாட், இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இப்போ ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரெண்ட்டு இது தான், தெரியுதுங்களா? இப்போது இது ஃப்ரெஞ்ச் நாட், இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இப்போது இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படின்னா, நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுலேருந்து டிஸ்டன்ஸு. இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இங்கேயே நம்ம இந்த மாதிரி எடுத்து இங்கேயே நம்ம குத்துவோம். ஆனால் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து டேர்ன் பண்ணி லாங்கில் உங்களுக்கு எந்த ஷேப் லாங் வேணுமோ அந்த ஷேப் லாங்குக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி குத்திட்டு இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இப்போது இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸில் ஜர்தோசியில் பண்ணலாம். ஓகேங்களா? ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணலாம். இப்போ லாங்காக கொண்டு போகிறதுல கீழே ஃப்ரீக்வன்சி வச்சும் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ளவரில் மேக் பண்ணலாம். இல்லை புட்டாஸ், நான் சொல்லுவேன் இல்லையா, அப்போவுமே எதை எடுத்தாலும் புட்டாஸில் பண்ணணும் அப்படின்னு சொல்லலையா, அந்த மாதிரி புட்டாஸ் ஒர்க்குலேயும் இதை மேக் பண்ணிக்கலாம். இப்போ புட்டாஸ் ஒர்க்கில் மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸு எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் ஃப்ளவராக க்ரியேட் பண்ணலாம், லீஃபாக க்ரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு சின்ன புட்டாவாக போடுறதுனால நான் சொல்கிறேன். இப்போது இங்கே ஒன்று நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இது ஒரு ஷேப்பு. அடுத்தது அதே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை இன்னும் கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே போடுறேன். அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ இதே மாதிரி சின்னது எடுத்து அகைன் இந்த சைடில் ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கம்ப்ளீட் ஆகிடும். இது புட்டா ஒர்க்கில். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஓன் க்ரியேட்டிவ், ஓன் ஒர்க்கு, ஓன் டிசைனிங், இந்த மாதிரி தாங்க எது வேணால் மேக் பண்ணி புட்டாஸ் ஒர்க்கில் போடலாம். நீங்கள் கம்பல்சரி எல்லாருமே இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட்னா கிட்ட குத்தி இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். இதுவே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு அப்படின்னா அதே மாதிரி எடுத்துகிட்டு லாங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு குத்துனா அது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஆகும். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போது இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி மெத்தடில் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் இந்த கிளாஸும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்ததுமே இதை போட்டுட்டு அதுக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு டாட் டிசைனில் வருது இல்லையா ஃப்ரெஞ்ச் நாட், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.